Not whether you are able. உன்னாலேயே உன்னை விடுவித்துக் கொள்ள முடியுமா என்று கேட்கவில்லை. I am able. நான் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்கிறார். You know, the great man of faith that the Bible always speaks about is Abraham. விசுவாசத்தின் மிகப்பெரிய மனிதன் என்று வேதம் சொல்லுகிற மனிதன் ஆபிரகாம். He's called the father of faith. அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். Because he's the first person about whom it is written in the Bible that he believed in the Lord. ஏனென்றால் அவன் தேவனை விசுவாசித்தான் என்று எழுதப்பட்ட முதல் மனிதன் அவன்தான் வேதத்திலே. When it comes to Hebrews, we read that Abel and Enoch also had faith. ஆபேலும் ஏனோக்கும் விசுவாசம் வைத்திருந்தார்கள் என்று எபிரேயரிலே வாசிக்கிறோம். And Noah also. நோவாவையும் குறித்து வாசிக்கிறோம். But when you go to Genesis, you read about their faith. ஆனால் ஆதியாகமத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசம் கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்க முடியாது. The first person in Genesis about whom it is written he believed in the Lord அவன் தேவனிலே விசுவாசம் வைத்தான் என்று எழுதப்பட்ட முதல் மனிதன் was Abraham. ஆபிரகாம். You turn to that in Genesis 15. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். God one day took this old man. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். தேவன் ஒரு நாள் இந்த முதிர் வயதானவனை எடுத்து He called him outside his tent. அவனுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வா என்று சொன்னார். And told him in verse 5, look at the heavens one night. 5ஆம் வசனத்திலே அவனை பார்த்து சொல்றார், நீ வானத்தை அண்ணாந்து பார். It was night and he told him to look at the stars. அது இரவு நேரமாய் இருந்தது. நீ வானத்தின் நட்சத்திரங்களை அண்ணாந்து பார் என்று சொன்னார். And start counting the stars. அந்த நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி பார். If you are able to count them. உன்னாலே என்ன கூடுமானால் என்ன என்று சொன்னார். Of course, nobody can count the stars. நட்சத்திரங்களை யாருமே எண்ண முடியாது. It's so many millions. எவ்வளவோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. And God told him one word. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார். When he had no son, அவனுக்கு மகனே இல்லாத பொழுது God said to him, ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், your descendants will be like that. உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொன்னார். What did Abraham do? ஆபிரகாம் என்ன செய்தான்? It says in verse 6, he believed in the Lord. 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான். Because he believed in the Lord. அவன் தேவனை It விசுவாசித்தபடியினால். says in that verse, God said, you are a righteous man. நீ ஒரு நீதிமான் என்று ஆண்டவர் விளம்பினார். Why did God call him a righteous man? ஏன் அவனை நீதிமான் என்று ஆண்டவர் கூப்பிட்டார்? Not because he was very holy, but because he believed in the Lord. அவன் மிகவும் பரிசுத்தவானாய் இருந்தபடினாலே அல்ல, அவன் தேவனை விசுவாசித்தபடினாலே அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். Salvation is by faith. ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினாலே வருகிறது. Do you believe what God has said? தேவன் சொன்னதை நீ விசுவாசிக்கிறாயா? God says you are a righteous person. நீ ஒரு நீதிமான் என்று ஆண்டவர் சொல்கிறார். You don't believe what God has said? தேவன் சொல்லுகிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? Even if you are denying yourself every day, God will say you are an unrighteous person. ஒவ்வொரு நாளும் நீ உன்னை வெறுத்து வாழ்ந்தாலும் கூட நீ ஒரு அநீதிமான் என்று சொல்வார். The Pharisees were much better than many of the unconverted people, many of the wicked people in Jesus' time. பரிசேயருடைய இயேசுவுடைய நாட்களிலே अनेक துன்மார்க்கரை காட்டிலும் பரிசேயர் நல்லவர்களாய் இருந்தார்கள். But they were declared unrighteous because they wouldn't believe in the Lord. அவர்கள் தேவனை விசுவாசம் கொள்ளாதபடினாலே அவர்கள் எல்லாரும் அநீதிமான்கள் என்று But these sinful people believed in the Lord and they became righteous. ஆனால் இந்த பாவிகளோ இயேசுவிலே விசுவாசம் வைத்தபடினாலே அவர்கள் நீதிமான்கள் என்று So சொல்லப்பட்டார்கள். there's the first case. ஆகவே இங்கே இருக்கிற முதல் காரியத்தை பார்க்கிறோம். And when you turn to Romans chapter 4, ரோமருக்கு என்ன நிருபம் 4ஆம் அதிகாரம். it's good for you young people to know these verses. வாலிபர்களே இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. Romans chapter 4. ரோமர் 4ஆம் அதிகாரம். God, it says about Abraham ஆபிரகாமை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது in verse 18, in hope he believed against hope in order that he might become the father of many nations, because of that word which God spoke, so shall your descendants be. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தான் अनेक ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். God had told him, தேவனிடத்திலே சொன்னார், your descendants will be like that, the stars. சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும். He believed. அவன் விசுவாசித்தான். And it says in verse 19, 19ஆம் வசனத்திலே he பார்க்கிறோம், did not become weak in faith. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. He looked at his own body. அவன் தன் சொந்த சரீரத்தை பார்க்கிறான். He looked at his wife's body. தன்னுடைய மனைவியுடைய சரீரத்தை பார்க்கிறான். His body dead. அவனுடைய சரீரம் செத்து போனது. Dead means incapable of producing a child. He's so old. சரீரம் செத்து போனது என்றால் ஒரு குழந்தையை உற்பவிப்பதற்கு முடியாத அளவுக்கு வயதானவனாய் மாறிவிட்டான். His wife was 89 years old, incapable of producing a child. தன்னுடைய மனைவிக்கு 80 வயதாகிவிட்டது, அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. He looked at his body. தன்னுடைய சரீரத்தை பார்த்தான். He looked at her body. அவளுடைய சரீரத்தை பார்த்தான். Then he looked at God's promise. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தான். Yeah, God can do it. தேவனால் செய்ய முடியும் என்று சொன்னார்.
So you can look at your problem. ஆகவே நீ உன்னுடைய பிரச்சனையை பார்க்கிறாய். Yeah, that is a serious problem. எனக்கு இருக்கிற பிரச்சனை சீரியஸான பிரச்சனை என்று சொல்கிறாய். Abraham could have said, we are married for 50 years. எங்களுக்கு திருமணமாகி 50 வயசாகி 50 வருஷங்கள் ஆகிவிட்டது என்று ஆபிரகாம் சொன்னான். We have no children. I am nearly 100 years old now. எனக்கு இப்ப 100 வயசு ஆயிருச்சு, எங்களுக்கு பிள்ளைகளே இல்லை. No possibility. பிள்ளை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. My wife, no possibility. மனைவியை பார்த்தாலும் அவளுக்கும் பிள்ளை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. Then he looked at the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தான். Yes, possible. ஆம், சாத்தியம், முடியும். See, that is faith. அதுதான் விசுவாசம்.